பிரைஸ் தி லார்ட். ஹாவ் a blessed day. இந்த நாளின் தேவ வார்த்தை நீதிமொழிகள் 13வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு காரியத்துக்காக ரொம்ப நாட்களாய் காத்திருக்கும் போது மிகவும் சோர்வடைந்து விடுகிறோம். நம்முடைய இருதயத்தில் இயல்பாகவே அது இனி நடக்காது என்று நாம் முடிவெடுத்து விடுகிறோம். அதனால இருதயம் சோர்வடைந்து விடுகிறது. நம்முடைய எல்லா காரியங்களிலும் ஏதோ ஒன்று இழந்தது போல ஒரு சோர்வு நமக்குள்ளே வந்து விடுகிறது. எனக்கு தெரிந்த ஒரு நபர் தன்னுடைய திருமண வாழ்க்கைக்காக அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். பாருங்க, 38 வயதாகியும் அவருக்கு திருமணம் நடைபெறவில்லை. அவரிடம் அநேகர் இந்த வசனத்தை கூறி அவரை தேற்றுவார்கள். இதை சொல்லும் போதே அவர் சொல்லுவார், இதை எழுதிய சாலமோனை நான் பார்த்தால் என்னவெல்லாம் கேட்பேன்னு எனக்கே தெரியாது, அவ்வளவு கோபம் வருகிறது என்பார். ஆனால் அவருடைய 40வது வயதில் அவருடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக நல்லதொரு மணப்பெண், நல்லதொரு வரன் அமைந்து திருமணம் நடந்தது. திருமணத்தின் போது அவருடைய மகிழ்ச்சியை பார்க்கணுமே நீங்கள், ஜீவ விருட்சமாகவே அவருடைய முகக்கலை காணப்பட்டது. ஆமேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் பொறுமையாக காத்திரு என்று வைப்பார். சில காரியங்களில் பல தடைகள் உண்டாகலாம். ஐயோ, தடையாக இருக்கிறதே, நடைபெறவில்லையே என்று நாம் சோர்ந்து போய் இருக்கலாம். நடக்காது என்கிற மனநிலைக்கு கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் அவருடைய பிள்ளைகள் வாய் திறந்து கேட்டதை அவர் தம்முடைய கரங்களினால் நிறைவேற்றக்கூடிய தகப்பன். நீங்கள் விரும்பினது உங்கள் கையில் வரும். தெக்கத்தி வெள்ளத்தை திருப்பது போல உங்கள் சூழ்நிலைகள் மாறும், சிறையிருப்புகள் மாறும். நீங்கள் விரும்பின காரியம் உங்களை வந்தடையும். ஆமேன். அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். God bless you.